இடத்துலயும் ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஒரு சில இடத்துல 200 ரூபா, 250, 300. நம்ம வாங்குற எல்லா செக் எண்ணெயுமே வந்து சுத்தமான கலப்படம் இல்லாத எண்ணெயான்னு கேட்டா அது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த எண்ணெய் வந்து 240 ரூபா, ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து இது 240 ரூபா. இந்த எண்ணெய் வந்து 280. இந்த எண்ணெய் வந்து 373. இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இந்த கையில ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 240, ரெண்டாவது இருக்கிறது 280, மூணாவது 373. இந்த மூணுக்கு நான் உங்களுக்கு வந்து டம்ளர்ல ஊத்தி காமிக்கிறேன் எப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து இதுல வந்து இந்த எண்ணெய்க்கு ஒரு 1.5 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல நம்மளுக்கு 1 லிட்டரே போதுமானது. அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த குவாலிட்டியில வந்து அந்த பிசுபிசுப்பு அதிகமா இருக்கும், இன்னும் கெட்டித்தன்மை அதிகமா இருக்கு. அப்ப வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணவே போதுமானது. உயிர் மேலாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்ம வாங்குற செக் எண்ணெய் எல்லாமே ஒரிஜினலான செக் எண்ணெயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப வந்து ஒரு இடத்துலயும் ஒரு ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஒரு சில இடத்துல 200 ரூபா, 250, 300 அந்த மாதிரி பல வித்தியாசங்கள்ல விலை வந்து மாறுபடுது. இந்த ஒவ்வொரு எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம், எது வந்து உண்மையான எண்ணெய் அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாங்க. நம்ம வாங்குற எல்லா செக் எண்ணெயுமே வந்து சுத்தமான கலப்படம் இல்லாத எண்ணெயான்னு கேட்டா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா செக் எண்ணெயிலயும் இப்ப நிறைய கலப்படங்கள் வருது. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை எப்படி வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். நீங்க வந்து ரேட்டு கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து போய் வாங்குறோம் இல்லைங்களா, அதுக்கும் ரேட் அதிகமா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாங்க. இப்ப வந்து நம்ம ஒரு செப்பல் வாங்க போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு செப்பல் கட்டுவாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500, 600 ரூபாயில ஒரு செப்பல் கட்டுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், 600 ரூபாய்க்கு வாங்குற செப்பல் நல்லா குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு துணிக்கடைக்கு போவோம், துணிக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் கடையில போவோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டும், நம்ம வந்து பிராண்டட் ஷோரூம் போவோம், அங்க வந்து ஒரு ரேட்டும் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள என்ன சொல்லுவோம், நம்ம மனசுக்குள்ளேயே என்ன சொல்லிப்போம், இல்ல பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம், அது பிராண்டட் ஷர்ட், அதனால வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃப்ரெண்டு கிட்டயோ அல்லது நம்ம அப்பா அம்மாட்டையோ சொல்லுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி வெளியில போடுற துணிக்கும் காலுக்கும் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுத்தி நம்ம வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதா வந்து நல்ல தரமான பொருள் அப்படின்னு நாம நினைக்கிறது. நம்ம உடம்புக்குள்ள போடுற உணவுப் பொருட்களை வந்து நம்ம எப்பவுமே அப்படி நினைச்சதே கிடையாது. நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து நம்ம ரேட்டு கம்மியா இருக்கிறதையே தான் தொலைவிட்டே இருப்போம். உணவுப் பொருளை வந்து நம்ம தரமானதா பாக்குறதே இல்லை. நிறைய பேர் பாக்குறது 100க்கு 95 பேர் வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், பருப்பு ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், எல்லாமே எங்க ரேட்டு கம்மியா இருக்குதுன்னு தான் நம்ம தடவிட்டே கிடப்போம். நம்ம வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போவோம், அங்க வந்து யாருக்கிட்டையுமே பேரம் பேச மாட்டோம். அவங்க என்ன ரேட்டு போட்டு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துருவோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து தோட்டத்துல சுத்தமா ஆரோக்கியமான முறையில் விளைவிச்சு நம்ம வந்து ரோட்ல வந்து ஒரு சைக்கிள்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடையிலயோ வித்துட்டு வருவாரு, அவர்கிட்டதான் நம்ம பேரம் பேசுவோம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பேரம் பேசணும்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரஸ்டீஜ், இங்க வந்து பேரம் பேசினா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. இதுதான் நம்மளுக்குள்ள இது. நம்ம வந்து விவசாய பொருட்களுக்கோ அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு எங்க ரேட் கம்மியா இருக்குது, ரேட் கம்மியா இருக்குது, ரேட் கம்மியா இருக்குது, அதை மட்டும்தான் பாக்குறோமோ தவிர தரமா இருக்கும் அப்படின்றது பாக்குறதே கிடையாது. ஒரு படத்துல அழகா சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊர்க்காரங்களுக்கு வந்து விஷத்தை பார்த்தாலும் பயப்படவே மாட்டாங்க, விலைய பார்த்தா பயப்படுவாங்க, அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி அந்த படத்துல அழகா அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம வந்து 3 விதமான எண்ணெய் வச்சிருக்கோம். கடல் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரிஜினலா எந்த கலப்படமும் இல்லாத ஒரு எண்ணெய். இன்னொன்னு வந்து நம்ம கலப்படம் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல வரல, நம்ம வந்து ரேட்டு கம்மியா வாங்கிட்டு வந்தோம். ஒரு எண்ணெய் வந்து 240, இன்னொன்னு எண்ணெய் வந்து 280, இன்னொன்னு வந்து 373. அதாவது 373 எண்ணெய் வந்து நம்மளோட எண்ணெய், 240, 280, 373 இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறோம். அதுக்கமா இது வந்து கலப்பட எண்ணெய் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுலயும் தரங்கள் நிறைய இருக்குது. தரமற்ற பருப்பு இருக்குது, ரேட் கம்மியான பருப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கும். அதை பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து 240 ரூபா, ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து இது 240 ரூபா. இந்த எண்ணெய் வந்து 280. இந்த எண்ணெய் வந்து 373.
இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இந்த கையில ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 240, ரெண்டாவது இருக்கிறது 280, மூணாவது இருக்கிறது 373. இந்த மூணுக்கு நான் உங்களுக்கு வந்து டம்ளர்ல ஊத்தி காமிக்கிறேன் எப்படி வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து 240 ரூபாய் என்ன. இது வந்து 280 ரூபாய் என்ன. இது வந்து நம்மளோட எண்ணெய். இந்த கலர்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? ஒவ்வொரு எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மங்களா இருக்குது. இது அதை விட கொஞ்சம் இதா இருக்கு, டார்க்கா இருக்கு. நம்ம என்ன பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசுபிசுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. இந்த மூணு எண்ணெய்க்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இது வந்து நம்மளோட எண்ணெய் எந்த அளவுக்கு வந்து டார்க்கா நல்ல எல்லோ கலர்ல இருக்குது. இன்னொன்னு வந்து அதோட டல்லா இருக்குது. அது வந்து இன்னும் அதோட டல்லா இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து இதுல வந்து இந்த எண்ணெய்க்கு ஒரு 1.5 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல நம்மளுக்கு 1 லிட்டரே போதுமானது. அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த குவாலிட்டியில வந்து அந்த பிசுபிசுப்பு அதிகமா இருக்கும், இன்னும் கெட்டித்தன்மை அதிகமா இருக்கு. அப்ப வந்து நம்ம கம்மியா யூஸ் பண்ணாவே போதுமானது. இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்துட்டு வாங்க. இயற்கையான முறையில் விளைஞ்ச விவசாயிகிட்ட இருந்து வாங்கி காய்களை வாங்கி உடச்சி எண்ணெய் ஆட்டுறங்க. நாங்கள் வெளியில் எங்கேயும் பருப்போ இதெல்லாம் எதுவும் வாங்குறது இல்லை. பதிவு பண்ண விவசாயிகிட்ட இருந்து நாங்கள் வாங்கி எண்ணெய் ஆட்டிட்டு இருக்கிறோம். நாட்டு மாட்டில் அந்த காலத்தில் வந்து பாரம்பரியமாக வந்து செக்கு எப்படி ஆட்டினாங்களோ அதனுடைய ஸ்பீடில் தான் இந்த செக்கு வந்து போடும்னுங்களா. இப்போ செக்கில் ஆட்டி வடிகட்டின எண்ணெய் வந்துங்க இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் ஊற்றிங்க. அதனுடைய இயற்கைத்தன்மை அப்படியே இருக்கிறதுக்காக இதை வந்து வெயிலில் வச்சு தெளிவு வைக்கிறேன். இந்த செக்கெண்ணெயை பத்தி நேச்சுரல் ஷேடோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு அண்ணா வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோவோட லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து அதை பாருங்க. அதுல வந்து அவர் ஒரு செக்கு ஆற்றவர்கிட்ட ஒரு இது எடுத்திருப்பாரு. அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க இந்த வீடியோ பாட்டுவாங்க. ஆயில் கலந்து ரீபெண்ட் இருக்குல்ல, ஆமா, அது கலந்தாக்க லேசான கசப்பு தெரியாது. அது ரெண்டையும் கலந்தா இந்த கசப்பு தெரியாதுங்களா? இதே மாதிரி நம்ம கடைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எவ்வளோ அப்படின்ட்டு ரேட் கேட்டாரு. நம்ம ரேட் எவ்வளோன்னு சொன்னோம். அவரு வந்து பயங்கர சண்டை நேத்தைக்கு. இது வந்து நாங்க 250 ரூபாய்க்கு தான் வாங்குறோம் அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டாரு. நான் வந்து எவ்வளவோ தாட்டி சொன்னேன், அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. நீங்க அந்த எண்ணெய் எடுத்துட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன். அதையும் அவர் ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. அவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து எண்ணெயில் உள்ள வித்தியாசம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் 250 ரூபாய்க்கும் 230 ரூபாய்க்கும் 280 ரூபாய்க்கும் வாங்குற எண்ணெயோட வித்தியாசம் இதுதான். இது வந்து நம்மளோட எண்ணெய். இதுமோட கலரும் இதுமோட குவாலிட்டியும் பாருங்க. இது வந்து நம்ம 250 ரூபாய்க்கும் 280 ரூபாய்க்கு வாங்கின எண்ணெய். இதனோட கலரும் இதுமோட குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து உள்ள வித்தியாசம். நீங்க வந்து எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா ரேட் அதிகமா இருந்தாலும் நீங்க வந்து
தாராளமா அதை நம்பி வாங்கலாம். அதை வந்து குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல நீங்க 1 லிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னாவே அதோட குவாலிட்டியும் அதோட குவான்டிட்டியும் சரியா போயிடும். அப்ப வந்து ரேட் வந்து பெரிய வித்தியாசமா இருக்காது. நீங்க ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து விலை வித்தியாசம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கலப்பட எண்ணெய்க்குள்ளேயே போய் விழ வேண்டாம். நாம வந்து பாக்கெட் எண்ணெயில கலப்படம் இருக்குது, பாக்கெட் எண்ணெயில வந்து நம்ம வந்து நிறைய இந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்து செக்கெண்ணெய் வந்தோம், செக்கெண்ணெய்க்கு மாறணும். ஆனா நம்ம இப்ப வந்து நம்மளுக்கே தெரியாம மறுபடியும் அதே தப்பதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 50 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் வித்தியாசத்தை பார்த்துட்டு அதே தப்பதான் பண்றோம். அந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க. இனிமேல் வந்து நல்ல குவாலிட்டியான எண்ணெயை வாங்கி கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வந்து கம்பேரிசன் சரியா போயிடும். நீங்க வந்து 2 லிட்டர் யூஸ் பண்ற இடத்துல 1.5 லிட்டர் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த விலை வந்து சரியா போயிடும். நன்றி.